இன்னைக்கு நம்ம ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு சம்மருக்கு ஏற்ற அட்டகாசமான ஒரு ஐஸ்கிரீம் வந்து செய்ய போகிறோம். ஓரியோ சாக்கோ ஐஸ்கிரீம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள ஓரியோ சாக்கோ ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஓரியோ பிஸ்கெட், சாக்லேட் எசன்ஸ், தேவையான அளவு சர்க்கரை, கண்டென்ஸ்டு மில்க், 500 ml பால். இப்போ இந்த பொருள் எல்லாம் வச்சு அட்டகாசமான ஓரியோ சாக்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க ஓரியோ பிஸ்கெட்டை இப்படி பிரிச்சு இது உள்ள இருக்க இந்த க்ரீம் மட்டும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பிஸ்கெட் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த க்ரீம் தனியாக வச்சுக்கோங்க. பிஸ்கெட் வந்து தனியாக வச்சுக்கோ. ஓரியோ பிஸ்கெட்ல இருக்க க்ரீம் எல்லாமே வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட் மட்டும் இருக்கு. இங்க பாருங்க இந்த மாதிரி. இப்போ இந்த பிஸ்கெட் எல்லாமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். இப்போ இதை வந்து மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இங்க பாருங்க நல்லா பவுடரா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும், எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு இப்போ 500 ml பாலை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பால் வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பால் வந்து நல்லா 8 to 10 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு இருக்கு. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு பொருளா வந்து நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நம்ம 2 ஸ்பூன் போல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்புறம் சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. ஓரியோ பிஸ்கெட் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து நம்ம போட்டிருக்க பிஸ்கெட் எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க சாக்லேட் எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா ஆறியாச்சு. இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து இதை மாத்திக்கலாம். இந்த டைம்ல வந்து நீங்க சுகர் செக் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இங்க பாருங்க. இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்ல வந்து நம்ம ஊத்திக்கலாம். இந்த பாக்ஸை வந்து 2 மணி நேரம் போல ஃப்ரீசர்ல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ 2 மணி நேரம் கழிச்சு ஃப்ரீசர்ல இருந்து வச்ச பாக்ஸை வந்து எடுத்தாச்சு. இப்போ பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஓரம் எல்லாம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு. நல்லா க்ரீமியாக இருக்கு. இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு இன்னொரு தடவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போது 6 மணி நேரம் கழிச்சு நம்ம ஃப்ரீசர்லேருந்து பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணி ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. நம்ம ஸ்டோரில் வாங்குற மாதிரியே நல்லா க்ரீமியாக நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான ஓரியோ சாக்கோ ஐஸ்கிரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு ரொம்ப அட்டகாசமான ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது ஓரியோ பிஸ்கெட்டில் செஞ்சோன்னு நம்ம சொன்னோன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஸ்டோரில் வாங்குற மாதிரியே நல்லா க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.